ஆல், இது டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். மார்க்கெட் போயிருந்தப்போ முருங்கைக்காய் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே முருங்கைக்காவே கிடைக்காது, ரேர் தான். இப்போ சீசன் போல் இருக்குது. ஸோ அதனால் இந்த கட்டு வந்து 20 ரூபாய்க்கு தான் விற்றுருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரேராக எப்போயாவது கிடைக்கும். அது ஒரு முருங்கைக்காய் வந்து 12 ரூபா வரைக்குமே விற்பாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் ஒரு கட்டு அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த காரக்குழம்புல கொண்டக்கடலை போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு அதை வந்து ஊற வச்சுருங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ், கரெக்டாக ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடுது. ஸோ நீங்கள் சமையலுக்கு குயிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடலையை சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஹாட் பாக்ஸில் போட்டு ஊற வச்சுருங்க. குயிக்காக ஊறி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டுட்டு இன்றைக்கி அது கூட வந்து கீரை பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாமே சண்டே மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கீரைலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கம்மியான விலையிலே இருந்தது. ஸோ அதனால தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை பொரியலில் கொஞ்சமாக இன்றைக்கி பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருந்தேன். அது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்து பொரியல் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புல கடைசியாக கொஞ்சமாக கருவாடு சேர்த்திங்கன்னா இது கருவாடு குழம்பாயிடும். ஒரே மெத்தட் தான். கருவாடு சேர்க்கலைன்னா இது காரக்குழம்பு, கருவாடு சேர்த்தா இது வந்து கருவாடு குழம்பாயிடும். ஸோ அவ்வளோதான், சமையல் வேலை குயிக்காக முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போது அருண்மே லஞ்சுக்கு சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அதுதான் கேஸ், நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். பாய்.